Dear beautiful souls, hi, hello from my patient doodles. பார்க்குறதுக்கு அச்சு அசலாக ரோஸ் பெட்டல்ஸ் மாதிரியே இருக்குல்ல. இது வந்து இயரிங்ஸ் அமேசானில் வந்து பர்ச்சேஸ் பண்ணது. இது வந்து ஃபோட்டோவில் இருக்க அளவுக்கு நேராக பெட்டராக இருக்குமான்ற டவுட்லேயே வந்து நிறைய நாள் நான் இதை பர்ச்சேஸ் பண்ணல. அது இல்லாமல் இதுக்கு வந்து டெலிவரி சார்ஜும் இருந்தது. சரி கடையிலலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லாஸ்ட்டாக வாங்கிக்கலான்னு பார்த்தா கடையில் எனக்கு கிடைக்கல. ஆனால் நேராக வந்து உண்மையாகவே அவ்வளோ ஷைனிங்காக ஒரிஜினல் ரோஸோட லுக்கில் வந்து இருந்தது. எல்லோ கலரும் அதே அளவுக்கு நல்லா இருந்தது. ஏன்னா எல்லோலேயும் ரோஸ் இருக்குது இல்லையா, அதனால. பட் எனக்கு வந்து இப்போ ரெட்டு தான் தேவைப்பட்டது, அதனால இதை பர்ச்சேஸ் பண்ணேன். எனக்கு இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் இதில் என்ன இருந்ததுன்னா, இது வந்து ஷோல்டர் லெங்க்த்துக்கு இருக்குது. நான் வந்து அவ்வளோ லாங்கான ஸ்டெடெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. ஒரு லாங்காக போட்டாலுமே ஷோல்டர் லெங்க்த் வந்து எனக்கு கொஞ்சம் அதிகமாக பட்டுச்சு. அதனால் 2 பெட்டல்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். பால் கவுன் மாதிரி ட்ரெஸ்ஸஸ்க்கு வந்துட்டு இது செம்மையாக இருக்கும். கழுத்தில் நெக் பீஸ்லாம் எதுவும் போடாமல் இதை போட்டோம் அப்படின்னா, இதை மட்டும் போட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹைலைட்டடாக தெரியும். நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், ரியலி வர்த்தாக இருக்கும். இது என்னோட மோஸ்ட் ஃபேவரேட் விஷ்லிஸ்ட் பர்ச்சேஸ். பார்க்கலாமா? இதில் ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நான் இதை எதுக்காக வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அதுக்கப்புறமா பார்க்கலாம். டோட்டல் 6 பீசஸ் ஆஃப் போர்டு இருக்குது அக்ரிலிக் மெட்டீரியலில். பேக் சைடில் வந்துட்டு ஒரு மேக்னெட்டிக் ஷீட் கொடுத்துருக்காங்க. 3 கலர்ஸ் ஆஃப் ஷீட்ஸ் இருக்குது. அது கூடவே 2 மார்க்கர் பென் கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம மார்க்கர் பென் இங்கால் வந்து ரீஃபில் பண்ணிக்க முடியும் இன் ஃப்யூச்சர். ஒரு சாஃப்டான கிளாத் கொடுத்துருக்காங்க. இந்த கிளாத்தை வந்து யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அப்போ தான் வந்து ஸ்க்ராச்சஸ் விழாமல் இருக்கும். அதில் நான் வந்து இது இப்போ என்னோடய ஃப்ரிட்ஜில் ஒட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு இதை நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம். வாங்கின ரீசன் என்னென்னா, யூஸ்வலாக என்னோடய டு டூ லிஸ்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரூமில் வந்து நான் ஒரு ஒயிட் போர்ட் அண்ட் மார்க்கர் மெயின்டைன் பண்ணுறேன். கிச்சனை பொறுத்த வரைக்கும் ஏதாவது சடனாக தீந்துருது சமைச்சிட்ருக்கும்போது, இல்லை ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும் கிச்சனுக்காக அப்படின்னா, இதில் வந்து நான் சமைச்சிட்ருக்கும்போது ஏதோ ஒன்று ஞாபகம் வருதுன்னா கூட நான் வந்து இதில் நோட் பண்ணி வச்சுருவேன். அது மட்டும் இல்லாமல் என்னோடய வீடு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. யாராவது கீழே வந்து வெஜிடபிள்ஸ், கீரை அந்த மாதிரியெல்லாம் வரும். அப்போ நான் கால் பண்ணி கீழே இருக்கிறவங்க என்னோடய நெய்பர்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா அவங்க எனக்காக வாங்கி வைப்பாங்க. அவங்களுக்கு பே பண்ணுறதையும் நான் வந்து இதில் மென்ஷன் பண்ணி வச்சுக்குவேன். மோஸ்ட்லி மீல் பிளானருக்காகன்னு இதை நான் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கம்மின்னு தான் சொல்லணும். ரொம்ப யோசித்து பண்ணியிருக்காங்க. என்னென்னா, அந்த பெண்ணோட எட்ஜில் வந்து 2 பென்லேயுமே ஸ்பாஞ்ச் இருக்குது, எழுதிட்டு எரேஸ் பண்ணிக்கிற மாதிரி. அது இல்லாமல் அந்த சாஃப்ட் கிளாத்தும் கொடுத்துருக்காங்க. ரொம்பவுமே கிளாஸியாக ஷைனிங்காக இருக்குது. இது வந்து ஃப்ரிட்ஜில் ஒட்டியிருக்கும்போது ஒரு மாதிரி ஆடாக இல்லாமல் சட்டிலாக இருக்குது கிச்சனுக்கு. முக்கியமாக டேஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சண்டே மண்டேன்னு. குட்டீஸ் இருக்காங்க அப்படின்னா, இல்லை ஆஃபீஸ் போகிறவங்களா இருக்கீங்க அப்படின்னா, ஸ்நாக்ஸு, பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சுன்னு இதில் மென்ஷன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதில் கொடுத்துருக்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் என்னென்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, இந்த பெண்ணை வந்து ஸ்ட்ரைட்டாக வைக்கக்கூடாது, அதுலேயும் மேக்னெட்ஸ் இருக்குது, தலைக்கீழே தான் வைக்கணும், அப்போ தான் இங்க் ஃப்ளோ வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஹார்ஷான எந்த கெமிக்கலும் வந்து ரப் பண்ணுறதுக்கு வந்து அந்த போர்டு மேலே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த ஷைனிங் இருக்கிற வரைக்கும் தான் வந்து நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு பார்க்குறதுக்குமே அந்த லுக் இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் சும்மா வெறும் கிளாத்தில் வைப் பண்ணால் போதும், சாஃப்டான கிளாத்தில். இந்த ப்ராடக்ட் வர்த் ஃபார் காஸ்ட். இது அமேசானில் வந்து நான் ரொம்ப மொக்க வாங்கின ப்ராடக்ட்டு. இதோட இமேஜில் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி, இந்த லைட்டை போட்டால் போதும் நம்ம வீடே பயங்கரமாக ஜொலிக்கும், எந்த ஃபெஸ்டிவல் வந்தாலும் ஃபங்க்ஷன் வந்தாலும் இந்த ஒரு லைட்டே நமக்கு போதுங்கிற அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனோடு ஆர்டர் பண்ணேன். இதில் ஆனால் பார்த்தா வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு 5 சின்ன சின்ன பல்ப் மாதிரி இருக்கும். அது 5ம் அந்த இமேஜில் எப்படி காமிச்சிருந்தாங்கன்னா, சென்டரில் ஒரு லைட்டு, 5 சைடு 5 லைட் இருக்க மாதிரி இருந்தது. அதை நம்பி தான் வாங்கினேன். பட் இதில் அப்லோட் பண்ணுறதுக்காக அந்த இமேஜ் தேடினேன், எனக்கு கிடைக்கல. ஓகே, லைட்டு தான் இப்படி ஆகிடுச்சு, கொஞ்சம் பிரைட்னஸாவது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, பிரைட்னஸ் இந்த அளவுக்கு தான் இருந்தது அவுட்புட். ஓகே, அதுவும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி மனசை தேத்திக்கிட்டு, லெங்த் இருக்கும் ஓரளவுக்கு, ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு வரைக்கும் கவர் பண்ணலான்னு பார்த்தா அதுலேயும் லெங்த் வந்து ரொம்ப குட்டியாக தான் இருந்தது. சரி, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா, போட்டு கொஞ்ச நேரத்துலலாம் புகை வந்துருச்சு அதுலேருந்து. நல்ல வேளை குட்டீஸ் யாரும் அந்த டைமில் அங்கே போகாததுனால எந்த பிரச்சனையும் இல்லாமல் முடிஞ்சது. ஆஃப் பண்ணி டிஸ்போஸ் பண்ணியாச்சு. இந்த ஒரு கார்டு தருவாங்க ஒரு சில ப்ராடக்டோட அமேசானில். அந்த கார்டு கொடுத்தாங்க அப்படின்னாலே நம்ம கொஞ்சம் உஷாராயிடணும் போல். 3-4 மந்த்ஸுக்கு அப்புறம் இவர் இப்போ தான் இங்கே வராரு. யூஸ்வலாக இவர் இங்கே பொம்மை கொண்டு வருவார். இப்போ வந்து நம்ம இவர்கிட்ட ஒரு புத்தர் சிலை பர்ச்சேஸ் பண்ணிடலாம்.
350க்கு இப்போ நான் புத்தர் சிலை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து எனக்கு ரொம்ப காலத்து ஆசை. என்னென்னா சென்னையில வந்து ஒரு வீடு வாங்கினேன். அதுக்கு பேக் சைடில் ஒரு குட்டி பால்கனி இருக்கும். அங்கே வந்து எனக்கு ஒரு புத்தர் சிலை வச்சுட்டு செடி, புல் எல்லாம் செட் பண்ணணும். அங்கே உட்காந்து டீ குடிக்கணும். அந்த மாதிரி ஒரு ஆசை. இப்போ சென்னையை விட்டு வந்தாச்சு, எல்லாமே மாறிடுச்சு. அந்த புத்தர் சிலை மேலே இருக்கிற கிரேவிங் மட்டும் வந்து எனக்கு போகவே இல்லை. எங்கே போனாலுமே நான் வந்து அந்த புத்தர் சிலையை பார்த்துக்கிட்டே இருப்பேன். பெரிய ஷாப்ஸ்க்கெலாம் போகும்போது பார்த்தா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற சைஸில் இருக்க புத்தர் சிலை வந்து ஒரு 3000ல் தான் ஸ்டார்டிங்கே ஆகும். அதுக்கு மேலே 5000 7000 அந்த ரேஞ்ச்லலாம் இருக்கும். எனக்கு வந்து அதில் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறதுல எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு என்னென்னா டெரகோட்டா மெட்டீரியலில் வாங்கணும், அதை ஓப்பன் பிளேஸில் வைக்கணும் அப்படின்றது தான் ஆசை. பட் அதுக்கு வந்து இது செட் ஆகலை. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இதே சிலை வந்து 150 ருப்பீஸ்க்கு கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி அவர் இங்கே ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டு போனார். பட் எனக்கு வந்து அவர் குறைக்கல. எனக்கு தெரியும் கொஞ்சம் கூட வச்சு தான் விற்கிறாருன்னு சொல்லிட்டு நான் பார்கெயின் பண்ணலை. ரீசன் என்னென்னா, பெரிய ஷாப்ஸுக்கு போகும்போது நம்ம எதுவுமே பேசாமல் அவங்க கேட்குற காஸ்ட்டை கொடுத்துட்டு வந்துடுறோம். பட் நமக்கு இது 100 ருப்பீஸ் அதிகமாக இருந்ததுன்னா கூட அவங்களுக்கு அந்த 100 ருப்பீஸ் வந்து அன்னைக்கு செலவுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி நமக்கே தெரியும் இல்லையா, கொஞ்சம் கூட வச்சுருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நான் பார்கெயின் பண்ணுறதில்ல. ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஏமாத்துறாங்க அப்படின்னு சொன்னாக்கா நான் வேணாம் சொல்லிட்டு வந்துடுவேன். ஒரு வழியாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ண சைஸ், கலர், அதுக்கப்புறம் லட்சணமான ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு புத்தர் சிலை கிடச்சிருச்சு. இதுலேயுமே நான் வந்து 2 விஷயம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டேன். என்னென்னா, இது மாதிரி தலையில் கொண்டை இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சேன். அந்த பழைய மாடல் புத்தா மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கிடைக்கல. பட் மற்றதெல்லாம் ஓகே ஆனதுனால இதை அக்செப்ட் பண்ணியாச்சு. அடுத்தது இன்னொரு விஷயம், இதுவும் வந்து அவுட்டோரில் வைக்க முடியாது. இன்கேஸ் வந்து வராண்டா, பால்கனி அந்த மாதிரி நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இது ஹாலில் தான். என் பொண்ணுக்கிட்ட இதை வந்து எப்படி காப்பாற்ற போகிறோம்னு பார்க்கலாம். இது வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஷாப்பிங் ஸ்பாட்டு. ஃபஸ்ட்டு நான் ரொம்ப அட்ராக்ட் ஆனது இந்த டெக்கார் ஐட்டமில் அப்படின்னாக்கா அட் ஹோம் தான். இது நீல்கமல், கோத்ரேஜ், அட் ஹோம் எல்லாமே வந்து ஒரே கம்பெனின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது என்னென்னா, இது வந்து சென்னையில் தான் நான் விசிட் பண்ணியிருக்கேன். சேலமில் வந்து இது செகண்ட் டைமு. ஃபஸ்ட் டைம் வந்தப்போ நான் ஜஸ்ட்டு எசென்ஷியல் ஆயில்ஸ் டிஃப்யூசருக்கு யூஸ் பண்ணுறது மட்டும் வாங்கிட்டு உடனே போயிட்டேன். இது சுற்றி பார்த்ததெல்லாம் கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் வரேன். இது சென்னையில் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, இப்போது ஐக்கியாலாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வரத்துக்கு முன்னாடியிலே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அட் ஹோம் தான் அப்போது ஃபேமஸாக இருந்தது. இது உள்ளே போயிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம ஒரு இன்டீரியரை எப்படி டெக்கரேட் பண்ணலாம், நம்மக்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன திங்ஸ் வச்சு, இல்லை இவங்கக்கிட்ட இருக்கிறத பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டுன்னு சூப்பராக ஐடியாஸ் கிடைக்கும். அது இன்னமுமே அது என் மைண்டில் இருக்குது. நான் அப்போது ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து விசிட் பண்ணி பார்த்ததோடது. இன்றைக்கும் கொஞ்சம் எசென்ஷியல் ஆயில்ஸ் எல்லாம் வாங்கணும், டிஃப்யூசர் ஆயில்ஸ்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு தான் வந்தேன். இங்கே வந்தால் தான் வீடு கட்டி சொந்தமாக போயிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணணுங்கிற ஆசை வந்து ரொம்ப அதிகமாகுது. எனக்கு ஃப்ராக்ரன்ஸ் இருக்க மாதிரி கேண்டில்ஸ், அதுக்கப்புறம் டிஃப்யூசர் ஆயில்ஸ், நல்ல நல்ல ஸ்மெல்லில் இருக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் வந்து நான் கலெக்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். வித்தியாசமான டிசைனில் இருக்குது அப்படின்னா. இந்த டைமும் வந்து அதை வாங்குறதுக்காக தான் வந்தேன். லாவெண்டர் ஃப்ளேவர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. லாவெண்டர் தான் நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். புத்தர் சிலை, இங்கேயும் புத்தர் சிலை இருக்குது. ஓகே, நம்ம வேலை முடிஞ்சிருச்சு ஆல்ரெடி. அதுக்கப்புறம் இங்கே வந்து அந்த கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் வந்து செம்மையாக இருக்கும். சர்விங் பவுல்ஸ், கப்ஸ் எல்லாமே, கேண்டில் வைக்கிற ஹோல்டர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். எனக்கு நார்மலாகவே இந்த மாதிரி ஷோ பீஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கலெக்ட் பண்ணுவேன். இப்போ வந்து கம்ப்ளீட்டாக அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். என்ன ரீசன் அப்படின்னா வந்து அதை வந்து க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, ஷிஃப்ட் பண்ணும்போது கஷ்டமாக இருக்குது. சரி, ஒரே இடத்துல செட்டில் ஆனால் மட்டும்தான் இதுக்குள்ளே இனிமேல் போகணும்னு. ஆனால் அதுக்கு பதிலாக எப்படி மாற்றிட்டேன்னா, நான் யூஸ் பண்ணுற கண்டெய்னர்ஸ் ஆகட்டும், இல்லை ஏதாவது ஒரு ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் யூனிக்காக அதுலேயே கொஞ்சம் கிராஃப்ட் ஐட்டம் மாதிரி வர மாதிரி நான் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனிவே இங்கே வந்து எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணாலுமே நான் இங்கே தான் இருப்பேன். ஸோ நம்ம வந்த வேலையை பார்த்துட்டு போயிடலாம். அட் ஹோம் பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா, ஜென்ரலாக நான் வந்து நம்ம டெக்கார் ஐட்டம்லாம் போய் வாங்குறதுக்கு பதிலாக இங்கே மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இதுக்குன்னு உள்ள பிளேஸில் வந்துட்டு நம்ம வாங்கும்போது நிறைய கலெக்ஷன்ஸ் கிடைக்கும். இன்னொன்று வந்து இதில் அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயுமே நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. எல்லா ரேஞ்ச்லேயுமே இருக்கும். நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
அட் ஹோமில் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 in 1 ஒரு ஷோ பீஸ் கம் சாம்பிராணி டிஃப்யூசர் தான் நான் வாங்கியிருக்கேன். யூஸ்வலாகவே ரெகுலராக எனக்கு சாம்பிராணி யூஸ் பண்ணுற பழக்கம் இருக்குது. இது கூட ஃப்ரீயாக வந்து ஒரு சாம்பிராணி பாக்கெட் கொடுத்துருக்காங்க. இந்த சாம்பிராணி பீஸ் எப்படி இருக்குன்னா கம்ப்யூட்டர் சாம்பிராணி மாதிரியே தான். பட் அடியில் வந்து இதில் ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அது வழியாக தான் ஸ்மோக் வந்து இந்த டிஃப்யூசருக்குள்ளே வரும். அந்த மாதிரி தான் இருக்குது. பட் தயவு செஞ்சு இதை யூஸ் பண்ணிடாதீங்க. அப்படியே ஒரு சிகரெட் ஸ்மெல் வருது இதில். லாஸ்ட் டைமும் இதே மாதிரி ஒரு டிஃப்யூசர் வாங்கினப்போ அது கூட ஃப்ரீயாக வந்த சாம்பிராணியில் வந்து இதே மாதிரி தான் சிகரெட் ஸ்மெல் வந்தது. அதுவும் டிஸ்போஸ் தான் பண்ணேன். பட் தனியாக நம்ம வெளியே வாங்குறது வந்து நல்லாவே இருக்குது. இது வந்து என்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்னா ஒரு மக்லேருந்து கப்பில் ஸ்னோ ஃப்ளோ ஆகிற மாதிரி மாடலில் இருக்குது. இது வந்து என்னோடய இன்னொரு டிஃப்யூசர் 2023 த்ரோ பேக்கில் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இது இருக்கும். இதில் எப்படின்னா மேலே சாம்பிராணி வச்சோம் அப்படின்னா அதோட ஸ்மோக் வந்து சிவன் மேலே அப்படியே ஃப்ளோ ஆகுற மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஆசைப்பட்டு வாங்கினேன். கொஞ்ச நாள் யூஸ் பண்ண மேலே அந்த ஃப்ளாரில் வந்து ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருந்தது கீழே ஸ்மோக் போகிறதுக்கு. அந்த இடம் வந்து பிளாக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அது வந்து ஒர்க் ஆகவே இல்லை. திரும்பவும் அந்த ஹோல்ஸ் போடலாம் அப்படின்னு ஊசி ஊக்கெலாம் வச்சு ட்ரை பண்ணிட்டாங்க. எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. அது பிளாக் ஆகிடுச்சு. அதனால அதை வந்து அப்படியே வச்சிட்டோம். இதில் வந்து ஸ்மோக் கீழே வரணும், அந்த மாதிரி வரல. ஓகே, இப்போ அடுத்ததில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதுதான் வந்து இதோட ஃபைனல் லுக்கு. ஹாலில் வந்து இந்த புத்தரையும் டிஃப்யூசரையும் செட் பண்ணியாச்சு. அடுத்தது அட் ஹோமில் வாங்கினது என்னென்னா அந்த ஃப்ராக்ரன்ஸ் சேஷேஸ். இது நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினப்போ லாவெண்டர் மட்டும்தான் வாங்கினேன். அது பெட்டராக இருந்ததுனால இந்த டைம் வந்து 4 வேறு ஃப்ராக்ரன்ஸ் வாங்கியிருக்கேன். வீடியோஸ் எல்லாமே நான் ஒன்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் போட்டிருக்கேன். இந்த 4மே வந்து சூப்பராக இருந்துச்சு. இது வந்து மேலே வந்து ஒரு கவர் இருக்கும். அந்த கவரை கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க பேக்கெட்டை வந்து நம்ம அப்படியே எங்கே தேவைப்படுதோ அந்த இடத்துல எல்லாம் வச்சிடலாம். இப்போ இந்த கவரை தான் வந்து நம்ம பிரிக்க தேவையில்லை. இதை அப்படியே வச்சிட்டா போதும். லாஸ்ட் டைம் வந்து நான் இதையுமே ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தேன். உள்ளே வந்து ஒரு டிஷ்யூ கிளாத் அந்த ஃப்ராக்ரன்ஸ் பவுடரில் சோக் பண்ணி உள்ளே போட்டிருக்காங்க. எக்ஸ்ட்ரா பவுடருமே அதில் வந்து கொட்டி வச்சுருந்தாங்க. இதுலேயே அட்ஜாயிண்டாக ஒரு ஹேங்கர் இருக்கும். அதை நம்ம தேவைப்படுற இடத்துல ஹேங் பண்ணிக்கலாம். பேக் சைட்லேயே இதோட டீட்டெயில் யூசர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா பூஜை ரூமில் வந்து ஒன்று ஹேங் பண்ணி வச்சுருப்பேன். பூஜை ரூம் ஓப்பன் பண்ணாலே அந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து மனசுக்கு அவ்வளோ இதமாக இருக்கும். அது இல்லாமல் ட்ரெஸ் கபோர்ட்ஸில் யூஸ் பண்ணுவேன். ஷூ ரேக்கு, காரில் இதெல்லாம் வந்து எப்பயும் க்ளோஸ்டாக இருக்க இடத்துலலாம் யூஸ் பண்ணால் ரொம்பவே பேட் ஸ்மெல் இல்லாமல் பெட்டராக இருக்கும். பட் ரெஸ்ட் ரூம்ஸ்க்கெலாம் இது ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தோணலை. ஏன்னா அது வந்து க்ளோஸ்டாக இருக்கிற இடத்துல தான் வந்து இது மெயின்டைன் ஆகுது அந்த ஃப்ராக்ரன்ஸ். மற்ற இடம் ஓப்பனாக இருக்குது அப்படின்னா சீக்கிரமாகவே போயிடுது. நெக்ஸ்ட்டு நாங்கள் பார்க்க போகிறது மின்ட்ராவில் பர்ச்சேஸ் பண்ண ஒரு குக்கர். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதில் வந்து ஒரு கோல்டு கலரில் ஒரு டிசைன் கொடுத்துருந்தாங்க. இதை வந்து நான் ஃபோட்டோவில் பார்க்கும்போது எப்படி இருந்தது அப்படின்னாக்கா பெயிண்ட் எனாமல் மாதிரி இருக்கும்னு நினச்சேன். பட் செப்பல் நேராக பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்துட்டு ஒரு சின்னதாக ஒட்டி வச்ச மாதிரி ஷார்ப்பாக இருந்தது. இதோட பெல்ட் வந்து நம்ம வேர் பண்ணும்போது ஆங்கிள் கிட்ட வரும் நமக்கு. ஸோ இப்போது நீங்கள் 3/4 வேர் பண்ணுறீங்க, ஷார்ட்டான ஸ்கர்ட் அந்த மாதிரிலாம் வேர் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ஹைலைட்டடாக தெரியும். ஆர்ட்ஸில் இந்த மாதிரி பெல்ட் டைப் வர்றது வந்து ரேர் தான். இது ஒரு மஸ்ட் ட்ரை ஐட்டம்னு சொல்லலாம். லாஸ்ட் ஒன் ஆஃப் திஸ் எபிசோட். இது வந்து ஹேம்லின்ற வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ண மேக்னெட்டிக் டாய். இதில் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அண்ட் சைஸஸில் வந்து பிளாக்ஸ் இருக்குது. எப்படி சொல்கிறதுனா ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், ஸ்கொயர் ஷேப்ஸில் வந்து கவுண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா 26 பீசஸ் இருக்கிறது, 32 இருக்கிறது, 48 இருக்கிறது, 92 அந்த மாதிரி இருக்குது. இதில் நம்ம வந்து எதை வேணாலும் செலக்ட் பண்ணி வாங்கிக்க முடியும். உள்ள மேக்னெட் வச்சு மேலே பிளாஸ்டிக்கால் மோல்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து போட்டு வைக்கிறதுக்காக ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஒரு புக்லெட் கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய மாடியூல்ஸ் இருக்குது. இதை வச்சும் நம்ம வந்து ஷேப்ஸ் க்ரியேட் பண்ண முடியும். இல்லை நம்மளோட ஓன் க்ரியேட்டிவிட்டி வச்சும் ஷேப்ஸ் க்ரியேட் பண்ண முடியும். எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. நானே இதை வச்சு ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருந்தேன். இப்போது ஃபஸ்ட் க்ரை வெப்சைட்லேயே இந்த டாய் வந்து கிடைக்குது.
மொபைல் நோண்டாமல் டிவி பார்க்காம குட்டீஸை என்கேஜ் பண்ணுறதுக்கு வந்து இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். பட்டன் இல்லைல்ல, அது மேக்னெட் தானே இருக்கும் உள்ள. ஒட்டுமே ஒட்டிடுச்சே. அடி அம்மா இதில் வைக்கிறேன். இப்போ விடு. அந்த சைடு ஒன்று வை. அவ்வளோதாங்க, பர்ஃபெக்ட்.